டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். எப்படின்னா நம்ம டயத்தை மேனேஜ் பண்ணுறது, அதாவது கமிட்மெண்ட்டு. இன்றைக்கி படித்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அதாவது சின்ன வயசுலேருந்து நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், அந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் போனாலும் அந்த டைமை வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்ததுனால இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அந்த டைம் கமிட்மெண்ட், அந்த டைம் வந்து எந்த இடத்துல இருக்குமோ, ஒரு பர்சனை மீட் பண்ணுறோமோ அந்த டைம் வந்து கரெக்டாக நான் வந்து அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருப்பேன். இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து அவங்க மீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பழக்க வழக்கங்கள் வந்து ரெகுலராக இருக்கும்போது என்னது, நம்ம பிஸ்னஸ்ஸு கமிட்மெண்ட்டு நம்மளை வந்து அவங்க பார்க்கக்கூடிய விதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் பார்ப்பாங்க. இப்போது ரைட் பர்சன் இந்த பர்சன். அதேமாதிரி நானும் வந்து அது மாதிரி எதிர்பார்ப்பேன். மற்றவங்க வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வர்றதை வந்து எதிர்பார்ப்பேன். இந்த விஷயம் என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் வந்து பெரிய விஷயமா பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அது ஃபோக்கஸாக பண்ணணும். எப்படி ஃபோக்கஸாக பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கை செய்யணும், எந்த டைமுக்குள்ளே ஆகும், அந்த டயத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரலாம். டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்ம எப்படி அதை வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம், அந்த மாதிரி விஷயம். இந்த மாதிரி இப்போ சக்ஸஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த டயத்தை தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மார்னிங் 4:30க்கு எழுந்திரிக்கிறது, அவங்க ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவாங்க. அவங்க வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்து போகிற ஒர்க்கு வந்து மெயினாக ஒரு 5 ஒர்க் வச்சுக்கணும். அந்த 5 ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான காரணம் அந்த விஷயம் தான். அதான் பார்க்குறேன். இன்றைக்கி மெயினாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்றது எவ்வளோ வேல்யூ அப்படின்ற விஷயம் எல்லாருமே நம்ம பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க ஒர்க்கு, பிஸ்னஸ்ஸு எதாக இருந்தாலும் நம்ம அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா பெரிய சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயத்தை நான்